சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. எப்படி? அதாவது ஒரு பெரிய செட்டு, ஒரு பிரம்மாண்டமான மின் விளக்குகள், கலர் கலராக பல்ப்ஸு, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆமாம். 6 படை வீடு. ஆமாம். கையில் வேர்க்கடலை. அந்த வேர்க்கடலையை சாப்பிட்டுக்கிட்டே நடிச்சிட்டாருங்க. என்ன மகான் மகான்ங்க. மகான் மகான். உண்மையிலே எங்கள் அப்பாலாம், சிவாஜி அப்பாலாம், அவரை பற்றி பேசினா நான் அழுவேன். சரித்திரம் படைத்த ஒரு லிவிங் லெஜெண்ட்ஸ். அவ்வளோ. ஆமாம் ஆமாம். என்றைக்குமே என்னையே அழிவு கிடையாது. அவ்வளோதான். ஐயா கண்ணதாசன் ஐயா எழுதினார் இல்லையா, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு. அந்த மாதிரி இவங்க யாருக்குமே என்றைக்குமே மரணம் கிடையாது. இன்றைக்கும் அவங்கள பற்றி பேசுகிறோம், என்றைக்கும் பேசுவோம். நடிப்புன்றது இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக அவங்கள பற்றி பேசுவோம்.